வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. அந்த கனகாவா தான் இருக்கும். போய் கதவு தர. என்னக்கா இது? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்நேரம் வந்து உங்களை தொந்தரவு பண்ற மாதிரி கதவை தட்டிட்டேன். இப்ப எதுக்காக வந்திருக்க அத சொல்லு. வீணாக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நந்தினி மேடம் கொடுத்தத அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. இந்தாங்க அத்தை. பாப்பா, என்னாச்சுப்பா? என்ன? டேய் அர்ஜுன், என்னடா போட்டிருக்கதுல? சித்தப்பா, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வீணா பேருக்கு பதிலா காவேரிக்கு பேரு மாத்தி போட்டிருக்கு. என்னடா சொல்ற? அப்படியே போட்டிருக்கு சித்தப்பா. என்னங்க? என்னடா? அண்ணே இல்லடா, பேர மாத்தி போடல, சரியாதான் போட்டிருக்கு. என்னன்னு சொல்றீங்க? சரியாதான் போட்டிருக்கா. உயிரோட இருக்கிறவ பேரு எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல போடணும்? இதுல சரியா போட்டிருக்குன்னு வேற சொல்றீங்க? அகிலா, நமக்கு மர்மக்கால் பண்ணி பேசுனவ அடுத்ததா காவேரியை தான் குறி வச்சிருக்கான்னு சொல்றா. அதத்தான் இந்த ரிப்போர்ட் மூலமா நமக்கு சொல்லாம சொல்லிருக்க. அண்ணே, எதை வச்சு அப்படி சொல்றீங்க? டேய் அர்ஜுன், ரிப்போர்ட்ல என்ன தேதி போட்டிருக்குன்னு பாத்தியா? அப்பா, இதுல அடுத்த மாசம் 28ஆம் தேதி போட்டிருக்கு. ஐயோ, 28னா அன்னைக்கு பௌர்ணமிங்க.
பௌர்ணமிக்கு வீணாவை காலி பண்ண மாதிரி அடுத்த பௌர்ணமிக்கு காவேரிய குறி வச்சிருக்கா போல. வீணாக்கு ஆல்பம் அனுப்புன மாதிரி காவேரிக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட ரெடி பண்ணி கொடுத்திருக்கா. ஐயையோ! அவன் எனக்கு நாளை குறிச்சிட்டாளா? எத்தனை பேர் போராடியோ நம்மளால வீணாவை காப்பாத்தவே முடியல. அப்படின்னா என்னையும் அவ காவு வாங்கிருவாளா? ஐயோ அக்கா, பெரியவரே, நான் செத்துருவேனா? காவேரி, ஒண்ணும் ஆகாது சித்தி. ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. காவேரி, ஒண்ணும் ஆகாது சித்தி. காவேரி, பயப்படாத. காவேரி, சித்தி, என்னாச்சு? எந்திரி. சித்தி, எந்திரி. எந்திரிமா, எந்திரி. உட்காரு, உட்காரு, உட்காரு. அப்பா, தண்ணி. சீக்கிரம் தண்ணி குடு. இதோ, காவேரி. அவடே, நீங்க யாரும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க கூடாது. அணு அணுவா சித்திரவதை அனுபவிச்சு சாகணும். அதுக்காக தான் சும்மா இந்த விளையாட்டை ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். இதுக்கே எப்படின்னா, நிஜமாவே காவிரிய காவு வாங்க நான் களத்துல இறங்குறப்போ என் ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். காவேரி, 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 அழாத காவேரி. அழாத காவேரி. ஒண்ணும் ஆகாது. நான் சாக போறேங்க. ஒண்ணும் ஆகாது காவேரி. நீ பயப்படாத. அண்ணா அப்படிலாம் விட்டுற மாட்டாரு. பெரியவரே, நான் சாக போறேனா? அண்ணே, என்னென்ன பண்றது? ஏதாவது யோசிங்கண்ணே. பெரியவரே, வீணாவை கைவிட்ட மாதிரி என்னை கைவிட்டுருவீங்களா? அவ என்ன கொன்னுடுவாளா? இப்பதான் வீணா அலறி அடிச்சு ஓடுனதும் தூக்குல தொங்குனதும் திரும்ப திரும்ப என் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. எங்க எங்க எப்படியாவது என்ன காப்பாத்திருங்க. நான் உயிரோட இருக்கணும் அக்கா. எப்படியாவது என்ன காப்பாத்துங்க. எனக்கு வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. காவேரி, வீணாவை பறி கொடுத்த மாதிரி இனி நம்மள யாரையும் நாம் பறி கொடுக்க மாட்டேன். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்தது கனகாவா, இல்ல நமக்கு மர்மக்கால் பண்ணவ இவன் மூலமா கொடுத்து விட்டுருக்காளான்னு தெரியல. ஆனா இதை யார் கொடுத்தாலும் அவகிட்ட இருந்து காப்பாத்துற ஒரே வழி மாயா மட்டும்தான். ஒன்ன மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் காப்பாத்த மாயாவால மட்டும்தான் முடியும். பெரியவரே, அப்போ நம்ம இப்பவே போய் மாயா கிட்ட பேசிடலாம். வாங்க அக்கா, வாங்க. சரி, வாங்க பெரியவரே, போலாம். வாங்க வாங்க போலாம். மாயா, 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 தயவு செஞ்சு என்ன காப்பாத்து மாயா. காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறேன், என்ன எப்படியாவது காப்பாத்து மாயா. மாயா, என்ன காப்பாத்து. எழுந்துருங்க காவேரி, எழுந்துருங்க காவேரி, எழுந்துரு காவேரி. எழுந்துருங்கன்னு சொல்றேன்ல. மாயா, என்னாச்சு? மாயா, நீ தான் என்ன காப்பாத்தணும். வீணாக்கு நாள் குறிச்சவ இப்ப எனக்கு நாள் குறிச்சுட்டா. என் உயிர் இப்ப உன் கையில தான் இருக்கு. என்ன காப்பாத்து மாயா, உனக்கு கெஞ்சி கேக்குறேன், என்ன காப்பாத்து. என்ன ஆச்சு? தெளிவா சொல்லுங்க. பெரியவரே, அத கொடுங்க. இதுல மாயா, பாரு பாரு பாரு, இத பாரு, பாரு. வீணாக்கு நாள் குறிச்ச மாதிரியே அந்த மாயக்காரி எனக்கு நாள் குறிச்சிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னை துர்கான்னு சொல்லிட்டு வீட்டுல ஒருத்தி இருக்காள். அவதான் அந்த கனகா. நந்தினி கொடுத்த வீணாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லி எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போனோம்.
ஆனா இதுல வீணா பேருக்கு பதிலா காவேரி பேரு இருக்கு. அதோட அவ இறந்த நாள்னு அடுத்து வரப்போற பௌர்ணமி நாளை குறிச்சிருக்கா. ஆமா, காவேரின்னு தான் போட்டிருக்கு. அவ காவேரிக்கு நாள் குறிச்சிட்டா. இவங்க இவ்ளோ பயத்துல இருந்தா ஏன் குறிக்கோள் அடையறதுக்கு இவங்களால உதவி பண்ண முடியாம போயிடும். முதல்ல இவங்க பயத்தை போக்கும். ஐயோ, இதுல எங்க காவேரி பேர் போட்டிருக்கு? வீணாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நல்லா பாருங்க. குடிங்க அக்கா, இங்க பாருங்களேன். குடுங்க. என்னக்கா இது? ஆனா நாங்க பாக்குறப்ப காவேரி பேரு தானே இருந்துச்சு. தேதியும் வர 28ன்னு இருந்துச்சு. வீணா இறந்ததுல இருந்து நீங்க எல்லாருமே பயத்துல இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. பதட்டத்துல உங்களால பேரை கூட சரியா படிக்க முடியல. இல்லையே. இந்த ரிப்போர்ட்ட அண்ணன் பார்த்து அர்ஜுன் பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சே. இப்ப நீ பாக்குறப்ப வீணாவோட ரிப்போர்ட்டா தெரியுதுன்னா இதுல ஏதோ தப்பு இருக்கு. எல்லாம் அந்த மாயக்காரி பண்ற வேலை. நானே ஒரு மாயக்காரி? எவ்வளவு ஒரு மாயக்காரிய பத்தி என்கிட்டயே பெருமையா பேசுறீங்களா? இது வீணாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான். அதனால நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. முதல்ல நீங்க எல்லாருமே ஒரு நிதானத்துக்கு வாங்க. காவேரி சொன்ன மாதிரி இவருக்கு போன் பண்ணி மிரட்டுறாளே, எல்லாமே அவளோட வேலையா தான் இருக்கும். உங்களோட பயத்துக்கு நானும் ஒரு காரணம் தான். ஏன்னா நான் மட்டும் வீணாவை சாக விடாம தடுத்திருந்தேன்னா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா வீணாவை காப்பாத்த முடியாம போனதுக்கு யார் காரணம்? நீங்க தானே. வீணாவுக்காக பிறந்த நாளை கொண்டாட கேக் கட் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் வீணா உயிரோட இருந்திருப்பா. நாங்க பண்ணது தப்புதாமா. பந்தனத்துல இருந்து வீணா வெளியில வந்ததுக்கு அப்புறமும் வீணாவை காப்பாத்துறதுக்கு என்னோட முழு சக்தியையும் நான் பயன்படுத்தினேன். ஆனா அவளை துரத்தின அந்த சக்திக்கு முன்னாடி என்னோட சக்தி தோத்து போயிடுச்சு. அப்படின்னா அந்த சக்தியை உன்னால ஜெயிக்க முடியாதா? வீணா மாதிரி என்னை உன்னால காப்பாத்த முடியாம போயிடுமா? முடியும். அதுக்கான வேலைகளை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன மாயா சொல்ற? என்ன வேலை? 100 வருஷம் புத்துக்குள்ள நான் தவம் இருந்து என் சக்தியை நான் பெருக்கி இருந்தாலும் சில சந்தர்ப்பங்கள்ல அந்த அதீத சக்தி முன்னாடி நான் தோத்து போக வேண்டியிருக்கு. அதனால என் சக்திய நான் இன்னும் பல மடங்கு பெருக்க போறேன். அப்பதான் உங்க எல்லாரையுமே நான் காப்பாத்த முடியும். அதோட உங்களை அழிக்க துடிக்கிற அந்த சக்திய என்னால அழிக்க முடியும். என் சக்தியை அதிகப்படுத்த அடுத்து நான் பண்ண போற பூஜைக்கு இந்த தடவையும் நான் அசோக்க தான் பயன்படுத்த போறேன். அசோக்கையா? ஏற்கனவே அசோக்க வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு காட்டுக்கு கூட்டிட்டு போனதுல இருந்து அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவனை எதுக்கு? அசோக்குக்கு வந்திருக்கிற சந்தேகத்தை மறக்க வச்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அது எப்படி முடியும்?
உங்க யாருக்கும் அசோக்க பத்தி தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். அசோக்கு கோடியில ஒருத்தன். அத நான் இங்க வந்து ஓவியம் வரையறதுக்காக அவன் கண்ணை உத்து பார்த்ததுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. அவன் பிறந்த நேரத்துல வாகனத்துல ஒரு அதிசயமான சம்பவம் நடந்துச்சு. என்ன அதிசயம்? வானத்துல 3 ராஜ நட்சத்திரங்களோட வரிசையில 4வதா அருந்ததி நட்சத்திரம்னு ஒண்ணு தோன்றும். அது எப்பவாவது நடக்கிற ஒரு அதிசய நிகழ்ச்சி. அந்த அருந்ததி நட்சத்திரம் நாளைக்கு தேய்பிரையில 3 ராஜ நட்சத்திரங்களோட வரிசையில 4வதா நாளைக்கு தோன்ற போது அந்த நேரத்துல அசோக்க நாகவனத்துக்கு கூட்டிட்டு போகணும். அங்க அசோக்க வச்சு அருந்ததி நட்சத்திர பூஜையை செஞ்சு அது மூலமா நான் என் சக்திய பல மடங்கு பெருக்க போறேன். நாகவனத்துக்கா? சொல்லு மாயா. நாகவனம்னு சொன்ன உடனே பயந்துட்டீங்களா? பயப்பட தேவையில்ல. அத பத்தி விளக்கமா சொன்னா உங்களுக்கு புரியாது. விளக்கி சொல்லவும் இப்ப எனக்கு நேரமும் இல்ல. அசோக்குக்கு இப்படி ஒரு யோகம் இருக்கா? இத பத்தி நாங்க இப்பதான் முதல் தடவையா கேள்விப்படுறோம். இந்த விஷயங்களை வான சாஸ்திரத்தை படிச்சவங்களால கூட கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. ஆனா நீ சொல்ற அந்த பூஜையை நடத்த அசோக் சம்மதிக்கணுமே. அவனை நாகவனத்துக்கு கூட்டிட்டு போறது சாத்தியமான்னு எனக்கு தெரியல. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அத நான் பாத்துக்கிறேன். அவனை எப்படி சம்மதிக்க வைப்ப? மாயக்காரி மாயக்காரின்னு கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ ஒருத்திய பத்தி பயத்துல பேசுறீங்களே. ஆனா மாயான்னு பேர் வச்சிருக்கிற இந்த மாயக்காரிய பத்தி இன்னும் முழுசா தெரிஞ்சுக்காம இருக்கீங்களே. அசோக்கை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு உன் வசியத்துக்கு கட்டுப்பட்டவனா நீ சொன்னதெல்லாம் செஞ்சானே, அதே மாதிரியா? இப்பவும் அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி இந்த அருந்ததி நட்சத்திர பூஜையை நான் நடத்துவேன். அது மூலமா என் சக்தியை நான் பல மடங்கு பெருக்கி அந்த அதீத சக்திய ஒரு தெரியாம அழிச்சு உங்க எல்லாரையுமே நான் காப்பாத்துவேன். மாயா, காலன், காளிங்கன், தச்சன், சூனிய கிழவின்னு எங்களுக்கு உதவி பண்ண வந்த எல்லாரையுமே நாங்க இழந்துட்டோம். ஏன் என் தங்கச்சி மகன் நீலாம்பரி, என் மருமக வீணான்னு எல்லாரையுமே நாங்க இழந்துட்டோம். இப்போ நாங்க எல்லாருமே உன்னதான் நம்பிட்டு இருக்கோம். நீதான் எங்களை காப்பாத்தணும். நான் பாத்துக்கிறேன். இந்த ஆட்டத்துல நான் தோக்கவே மாட்டேன். இனி வெற்றி எனக்கு தான். அதுக்கு முக்கியமா அந்த வேலையை நான் சீக்கிரம் ஆரம்பிக்கணும்.
உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.